இன்று திங்கட்கிழமை காலை 6:15. இன்னைக்கு செல்ஃப் டவுட் பற்றி பேசலான்னு திடீர்னு தோணுச்சு. இருக்கிறதுலையே ஒஸ்ட்டான ஒரு விஷயம் செல்ஃப் டவுட். ஏன் சொல்கிறேன்னா, செல்ஃப் டவுட் படலாம், ஆனால் கன்டினியூஸாக செல்ஃப் டவுட்லேயே இருந்தால் உங்களால் சத்தியமாக அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. இந்த செல்ஃப் டவுட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சின்ன வயசில் இருக்கோம்ல, ஸ்கூல் படிக்கிறப்போ ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பேரண்ட்ஸ் பிஎஸ்ஸாக கூட கம்பேர் பண்ணுவாங்க, நம்ம டீச்சர்ஸ் பிஎஸ்ஸோட கம்பேர் பண்ணுவாங்க. என்னோடய ஸ்கூலிங் பார்த்திங்கன்னா, நான் பிலோ ஆவரேஜ். ஆக்சுவலாக நான் எப்போது 5 சப்ஜெக்டில் பாஸ் ஆனேன்னா 10th பப்ளிக்லேயும் 12th பப்ளிக்கில் மட்டும்தான். மற்ற எல்லாமே குவார்ட்டர்லியாக இருக்கட்டும், ஆஃப் இயர்லியாக இருக்கட்டும், மிட்டம் டெஸ்ட்டாக இருக்கட்டும், நான் இதுவரையிலும் எந்த ஒரு 5 சப்ஜெக்டில் கம்ப்ளீட்டாக பாஸ் ஆனதே கிடையாது. அதே செல்ஃப் டவுட் காலேஜுக்கும் கேரி ஆகுது. காலேஜில் பெருசாக அந்த பியர் கம்பேரிசன் இருக்காது. அப்போ தான் எனக்கு இருக்கிற பொட்டென்ஷியலை நானே ரியலைஸ் பண்ணுறேன். எனக்கு என்ன பொட்டென்ஷியல் இருக்குன்னா, ஒரு விஷயம் மற்றவங்க டீச் பண்ணால் எனக்கு புரியாது, ஆனால் ஒரு விஷயத்தை நானே பண்ணி கற்றுக்கினா அது எனக்கு எவர் லாஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை நான் ஃபைன் பண்ணேன். அப்போ தான் எனக்கு கோடிங் ஸ்கில் நல்லா வருது. அந்த கோடிங் ஸ்கில் மற்றவங்க டீச் பண்ணால் எனக்கு புரியாது. நானே உட்காந்து அந்த செல்ஃப் ஸ்டடி சொல்லுவாங்களே, செல்ஃப் லேர்னிங் சொல்லுவாங்களே, அப்படி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோடிங் கற்றுக்கிட்டேன். ரீசனிங் எனக்கு பெருசாக மேத்தமேட்டிக்ஸ் தெரியாது, ரீசனிங் பற்றி ஐடியாவே இல்லை. இருந்தாலும் கோட் பண்ணுவேன். ஏன்னா அது ப்ராக்டிஸ். நானே ஒரு விஷயத்தை கற்றுக்கினேன், நானே ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணேன். ஸோ எப்போது இந்த செல்ஃப் டவுட் அதிகமாக இருக்கோ அன்றைக்கி நம்ம கம்ப்ளீட்டாக லாஸ்ட் ஆகிடுவோம். இந்த செல்ஃப் டவுட் ஏஜ் ஆக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஒரு 40 வயசு ஆகிடுச்சு, 45 வயசு ஆகிடுச்சு, எல்லாமே சரியாக போயிடும், அப்படி கிடையவே கிடையாது. 40-45 வயசு ஆகுசில் என்ன வரும்னா, அந்த செல்ஃப் டவுட் உங்கள் பசங்க மேலே திரும்ப ஆரம்பிக்கும். ஓகே, நம்மளால் எதுவும் பண்ண முடியல, 45 வயசு ஆகிடுச்சு, 40 வயசு ஆகிடுச்சு, அட்லீஸ்ட் நம்ம பசங்களாச்சும் நல்லா படிக்க வைப்பேன்னு உங்களோட இன்புட்ஸ், உங்களோட மணி, உங்களோட டைம் எல்லாத்தையும் உங்கள் பசங்களுக்காக போடுவீங்க. திரும்பவும் நீங்கள் அவங்களுக்கு ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறீங்க. நீங்களே ஒரு விஷயத்தை புஷ் பண்ணுறீங்க அவங்க மேலே. கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் நினச்ச போல் லைஃப் இருக்காது. அவங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது, அவங்களுக்கு என்ன வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே சில டைம் ஆகும். அவங்களுக்கு டைம் கொடுங்க. உங்களுடைய டிசையர்லாம் அவங்க மேலே புஷ் பண்ணாதீங்க. இது என்ன ஆகும்னா, நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வர அவங்க மேலே உங்களுக்கு ஆத்திரம் வரும், உங்கள் மேலேயும் கோவம் வரும். அதுக்கப்புறம் நம்ம நினச்சோம் சாதிக்க முடியல, நம்ம பையனாச்சும் சாதிப்பான்னு பார்த்தா அவனும் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது எல்லாம் சேர்ந்து கடைசியில் ஒரு ரெக்ரெட்லேயும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் போய் முடியும். அதனால் செல்ஃப் டவுட் இருந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள், எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்க மேலே எதையும் புஷ் பண்ணாதீங்க. ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுங்க, அவங்களுக்கு ஒரு உலகத்தை பற்றியான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க, அனுபவத்தை கொடுங்க. இப்போ என்னோடய பையனுக்கு நான் அதான் க்ரியேட் பண்ணுறேன். அவனுக்கு ஜேர்னலிங்னால் என்னன்னே தெரியாது. இப்போ டெய்லியும் அவனுக்காக ஒரு டைரி வாங்கி கொடுத்துட்டேன். நார்மல் டைரி, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண அந்த டைரி. டேட்டு போடுவார், என்றைக்கு எழுந்தேன், என்றைக்கு நேற்று எப்போ தூங்கினேன், இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு எழுதுவார். டெய்லியும் எழுத மாட்டார், என்றைக்கெல்லாம் ஒரு மூடு இருக்கோ அன்றைக்கி எழுதுவார். அதுவும் இல்லாமல் டெய்லியும் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பான். இன்றைக்கி என்ன டேட்டு, இன்றைக்கி என்ன மந்த்து, எதனா ஒரு ஈவெண்ட் சொல்லிட்டா போதும், இது வரப்போதான்னு. அப்பா அது என்ன டேட்டுப்பா, அதுக்கு சொல்லிகிட்டே இருப்பான். இன்னும் இவ்வளோ நாள் பெண்டிங் இருக்குது. இது வரலும் என்னோடய லைஃப்பில் நான் கேலண்டர் கிழிச்சதே கிடையாது. இப்போ நெக்ஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் வரப்போதா, அவன் கரெக்டாக அக்டோபர் 1 அப்பா காலண்டரை கிழிக்கணும்ப்பா. ஸோ இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே என்னை பார்த்து தான் வந்தது. நான் இந்த ஹேபிட்ஸை 35 வயசு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் என்னோடய பையன் அவரோட 7 வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதே போல் மற்ற ஹேபிட்ஸ், புக்கு படிக்கிறதா இருக்கட்டும், நான் நைட்டில் ஒரு 5 நிமிஷம் புக்கு படிப்பேன். அவருடனே எதனா ஒரு ரேண்டமாக புக் எடுத்து வந்தால் நானும் படிக்கிறேன்ப்பான்னு. ஸோ இது போல் ஒரு நியூ ஹேபிட்ஸையும் ஒரு நியூ லேர்னிங்கும் பசங்களுக்கு க்ரியேட் பண்ணுங்கள். அவங்க மேலே ஒரு விஷயத்தை புஷ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் செல்ஃப் டவுட் பட்டிங்கன்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். உங்கள் பசங்க மேலே திணிக்காதீங்க. ஃபைன், இது ஒரு ரேண்டமான வீடியோ. நான் எதையும் திங்க் பண்ணி இது பண்ணல. எப்போல்லாம் செல்ஃப் டவுட் இருக்கோ அப்போல்லாம் கொஞ்சம் சரி நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லி எக்ஸிக்யூட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, அதை எக்ஸிக்யூட் பண்ணி ஃபெயில் ஆகுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.